அசூஸோட Zenfone 9 ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. Zenfone 8 வந்ததுல அதே மாதிரி தான் இந்த ஃபோனும் ரொம்ப காம்பேக்டா இருக்குது. அதை விட கொஞ்சம் ஸ்மாலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஃபோனு. எனக்கு இந்த Zenfone 8ல உள்ள காம்பேக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது நல்ல கை கடக்கமான ஒரு ஃபோனா தான் இருந்தது. இந்த Zenfone 9ம் அது மாதிரி தான் இருக்கும் போல. ஆனா இதோட டிசைன் ரொம்பவே புதுசா ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கும். ஆனா பின்னாடி வந்து கிளாஸ் கொடுக்க கிடையாது, பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கூட கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் ஏற்கனவே லீக் ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் இது குளோபலா லான்ச் பண்ணும்போது ஓரளவுக்கு ஃபிளாக்ஷிப்புக்கு என்னென்ன ஸ்பெக் வேணுமோ அதுபடி தான் இந்த போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 120Hz AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும். சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி சொல்லவே தேவையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளேவோட சைடு மவுண்டட் தான் ரொம்பவே ஸ்பீடாக இருக்க போகுது. சைடு மவுண்டட் கொடுத்ததும் இந்த ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இப்போ வர நிறைய ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுக்குறது கிடையாது. முக்கியமாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சார்ஜர் வருது. இப்போ லான்ச் ஆகிற எல்லா ஃபோனுமே சார்ஜரோட வர்றது கிடையாதுல்ல. ஆனால் இந்த ஃபோனில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Gen-UI 9ல தான் ரன் ஆகுது. Gen-UI பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்க போது. எந்த வித டிஃப்ரெண்ட்டும் தெரிய போகிறதில்ல. சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி டபுள் டேப் பண்ணால் ஃப்ளாஷ் எரியுது. இந்த மாதிரிலாம் சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஆனால் Gen-UI பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி கொடுத்ததும் Zenfone 9க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். Zenfone 8 மாதிரியே இதுலேயும் ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு ப்ராசர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+ Gen 1 இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MAயோட 12 Ultra வந்ததுல அதே சிப்செட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்க போகிறதில்ல. ஒரு ஃபிளாக்ஷிப்பான பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்க போகுது. நீங்கள் கேமிங்லாம் தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஹீட்டிங் இஷ்யூ இந்த சிப்பில் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கூலிங் சாம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது தான். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 4300 mAh பேட்டரி கொடுத்துமே இந்த ஃபோன் நல்லா காம்பேக்டாக இருக்கிறது இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் சொல்கிறேன். ஏன்னா சார்ஜர் பாக்ஸில் இப்போ யாருமே கொடுக்குறது கிடையாது. கொடுத்தா உங்களுக்கு என்னதான் வரும். அடுத்ததாக கேமரா பற்றி பார்த்தா இப்போ எல்லா மொபைல் ஃபோனுமே என்ன சென்சார் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோனியோட IMX776 இந்த சென்சாரில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் அதனாலே ஓரளவு நல்லா இருக்க போகுது. ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் உங்களுக்கு கேமராவோட ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்கும். ES சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால ஓரளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்டெடியான இமேஜ் அண்ட் வீடியோ தான் இதில் கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனஸ் பாயிண்ட்லாம் கிடையாது. அல்ட்ரா 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமராவோட டிசைனும் சரி அதுலேருந்து வர அவுட்புட்டும் சரி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8K வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் 8K ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன்லாம் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு 1080pல ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும். இப்போ இருந்தாலும் 4Kல ரெக்கார்ட் பண்ணுறது ஓரளவுக்கு ஓகே தான். இப்போதைக்கு யாரும் 8Kலாம் அவ்வளோ போகல. ஆனால் அந்த மொபைலில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலையும் 4K ரெக்கார்டிங் எனபிள் இருக்கு. இப்போ நிறைய ஃபோன்ஸ் வந்து 4K ரெக்கார்டிங் எனபிள் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரண்ட் கேமரால யாரும் இப்போ எனபிள் பண்ணுறதில்ல. 1080p வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் 4K ரெக்கார்டிங் வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஃபுல் பேக்கடான ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. நல்லா காம்பேக்டாகவும் இருக்குது. எனக்கு காம்பேக்டான ஃபோன் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃபோன் பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபோனோட சைஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. Zenfone 8ம் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவங்க Zenfone 8 எங்கே சொதப்பினாங்கன்னா லான்ச் பண்ணுற டேட்டில் தான் ரொம்பவே டிலேவாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோனும் குளோபலாக லான்ச் ஆயிருச்சு. இந்தியாவில் சீக்கிரம் லான்ச் ஆயிரும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் கொஞ்சம் சீக்கிரமாக லான்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ ஃப்ளாக்ஷிப்பையும் கொடுத்து அவங்க போன டைம் டேட்டில் சொதப்பின மாதிரி இப்போ ப்ரைஸிங்கில் சொதப்பாமல் இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா குளோபலாக ப்ரைஸிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 66,000 அந்த ரேஞ்சுக்கே போயிருச்சு. ஆனால் இந்தியா லான்ச் பண்ணும்போது 50,000க்குள்ளே லான்ச் ஆனால் இந்த மொபைல் பயங்கர அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா சேல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அசூஸ் மறுவாட்டியும் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க இந்த ஃப்ளாக்ஷிப்லாம் லான்ச் பண்ணுறதை விட்டுட்டு பட்ஜெட்டில் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அசூஸில் முன்னாடி வந்த பட்ஜெட் ஃபோன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா சேலும் ஆகிட்டு இருந்தது. அதை ஏன் நிறுத்தினானுங்கன்னே தெரியல. பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கொண்டு வாங்கடா. இந்த ஃபோன் இந்தியா லான்ச் ஆகும்போது எவ்வளோ ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபைவ்டாக். நான் கவி.